ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈரமில்லாத மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை 1 எடுத்துக்கோங்க. இதோட வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு. இதை விஸ்கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட வாசனை இல்லாத எண்ணெய் 60 ml, சன்ஃப்ளவரு, அதை மாதிரி ரீஃபைனைட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கோல்டு வின்னர் இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடி பண்ண ஜீனி 60 கிராம் சேர்த்துருக்கேன். நம்ம ஜீனியை நிறையா பல்காக பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் கட்டிகள் இருக்க சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நானுமே ஜீனி அடித்து தான் வச்சுருக்கேன். அதில் தான் குட்டி குட்டியாக கட்டிகள் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இல்லாமல் நல்லா அடித்து இதை மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். 10 ml வரும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டிப்படுற மாதிரி இருக்கும். அதுக்காக பயப்பட வேண்டாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜல்லடை வச்சு அதில் மைதா 180 கிராம் 180 கிராம் மைதாவை சேர்த்துக்கோங்க. இதோட 20 கிராம் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 20 கிராம் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூன். நான் எடுத்துருக்கிறது 1/2 டீஸ்பூன், அதனால் 2 தடவை போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சிடலாங்க. எப்போதுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம சலிச்சிட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் அது உள்ள எந்த கட்டிகளும் இல்லாமல் எல்லாம் ஒன்றாகி நமக்கு மாவு பிசைய கரெக்டாக வரும். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். குக்கீஸாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், இதுதான் அதோட ஃபார்முலாங்க. இதை நம்ம இப்போ ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சும் கலந்துக்கலாங்க. இதை நம்ம ஒரு சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஈரம் கையில் இருக்கக்கூடாது. நீங்கள் க்ளவுஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பேச்சுலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. எந்த கட்டிகளும் இல்லாமல் இதை மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. குக்கீஸ் நம்ம ஹோம் பேக்கிங்கில் ஒரு நல்ல மூமெண்ட்டில் உள்ளது தாங்க. நீங்கள் அதில் குக்கீஸ்லேயும் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. பச்சைப்பயிறு குக்கீஸ், ராகி குக்கீஸ், இந்த மாதிரி கம்பு, இப்படி நிறைய பிஸ்கட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டிலலாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் கடாயிலையும் வச்சு செய்யலாம். இட்லி பானையில் கூட வச்சு பேக் பண்ண முடியும். இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி சாஃப்டாக வரும். இந்த நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக பால் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது போதும். தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ஆமாம், இவ்வளோதான். நம்மளோட குக்கி டோ ரெடி ஆகிட்டு இதை இப்போ நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம்தான். நான் ஒரு 1 கிலோ ப்ரௌனி ட்ரே தாங்க எடுத்திருக்கேன். இதில் இது 1/2 டேபிள் ஸ்பூன், அதாவது குக்கீஸ் எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் அது பேக்காகி கரெக்டாக வரும். எல்லாமே ஈவனாக பேக்காகி வரும். இப்போ அந்த 1/2 டேபிள் ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் மாவு எடுத்து இதை மாதிரி உருட்டி நான் கையாலேயே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்ட்ட குக்கீஸ் கட்டர் இருக்குனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக மூடி எது வேணாலும், டிஃபன் பாக்ஸ் மூடி எது வச்சு வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மாவை மட்டும் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவையுமே நம்ம குக்கீஸாக செஞ்சு எடுத்துடலாங்க. நீங்களும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளால் ஏதாவது ஏர்ன் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹோம் பேக்கிங்கை சூஸ் பண்ணலாம். இப்போ எல்லா குக்கீஸும் ரெடி ஆகிட்டு 10 நிமிஷம் 160 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 நிமிஷத்துக்கு 170 டிகிரியில் நான் இப்போ பேக் பண்ணுறேன். 20லேருந்து 23, 25 நிமிஷத்துக்குள்ளே பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த டெம்பரேச்சர் அவங்கவுங்க அவனை பொறுத்து மாறுங்க. இப்போ நம்மளோட குக்கீஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு அங்கே பாருங்கள், எல்லாமே ஈவனாக பேக்காகி வந்திருக்குங்க. இதை இப்போ நம்ம ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வைக்கணும். இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் 15 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட குக்கீஸ் எல்லாமே. நீங்களும் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள் பிஸ்கட் உள்ளே எவ்வளோ கூடாக இருக்குன்னு, செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம செஞ்சு சாப்பிடக்குள்ள தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். ஆனால் டக்கராக இருந்தது. இது வரைக்கும் நான் போட்ட ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி ரெசிபிஸ் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பிஸ்கட்ஸ்லாம் உங்கள் கேக் லிஸ்ட்டோடு சேர்த்து கடையில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஹோம்மேட் பிஸ்கட்ஸ், அப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ், ஹோம்மேட் கேக் இதெல்லாம் தான் நல்ல மூமெண்ட்டில் இருக்குது. ஒரு டாப்பான ஒரு பிஸ்னஸ்னால் அது ஹோம் பேக்கிங் தான். இதை நான் சும்மா சொல்லலை, உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.